கைஸ் இந்த வீடியோ பார்க்குறவங்க 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணி ப்ளேபேக் ஸ்பீடை செலக்ட் பண்ணி 2x ஸ்பீடில் வச்சு இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு டைம் கொஞ்சம் சேவ் ஆகும். கைஸ் இந்த வீடியோவில் நம்ம OnePlus Nord 2 Mi 11X நம்மளோட ஸ்டார் ரேங்கிங் பெஸ்ட் பண்ணி கம்பேர் பண்ணி எந்த ஃபோன் பெஸ்ட், எந்த ஃபோன் எந்த டைப் ஆஃப் யூசர்ஸ்க்கு சூட் ஆகும் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஹலோ கைஸ், வெல்கம் டு d2ltech தமிழ். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் லான்ச்சஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். லான்ச் பற்றி பார்க்கும்போது OnePlus Nord 2 ஜூலை 22, 2021 லான்ச் பண்ணியிருக்காங்க. Mi 11X ஏப்ரல் 23, 2021 லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்க்கலாம். பில்ட் அண்ட் டிசைன் வரும்போது OnePlus Nord 2 இங்கே ஃப்ரண்ட் அண்ட் பேக் Gorilla Glass 5 கொடுத்துருக்காங்க. டிசைன் பஞ்சோல் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இங்கே டிஸ்பிளேல கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட திக்னஸ் 8.3 mm வருது அண்ட் வெயிட் 189 grams வருது. அண்ட் Mi 11Xமே நமக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் Gorilla Glass 5 தான் கொடுத்துருக்காங்க. டிசைன் பஞ்சோல் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இங்கேயும் டிஸ்பிளேல தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட திக்னஸ் 7.8 mm வருது அண்ட் வெயிட் 196 grams வருது. திக்னஸ் அண்ட் வெயிட் ரெண்டுமே கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்குது. அண்ட் பில்டுமே ரெண்டு மொபைலுமே சாலிடாக இருக்குது. ஸோ நான் இங்கே ரெண்டு மொபைலுக்குமே ஒரு ஸ்டார் தரேன். இப்போ நம்ம டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். டிஸ்பிளே பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆன்ல கொடுத்துக்கோங்க. அப்படி போனீங்கன்னா இது மாதிரியான வீடியோஸை டெய்லி ஈவினிங் 4 o'clock நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நம்ம சேனலில் பார்க்குற வியூவர்ஸ் 90% சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. ப்ளீஸ் புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களில் ஒருத்தவனு நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம டிஸ்பிளே ஸ்பெசிஃபிகேஷன்ஸை கம்பேர் பண்ணிடலாம். OnePlus Nord 2 இங்கே 6.43 inches Full HD+ டிஸ்பிளே தராங்க. AMOLED பேனல் தான். ரெஃப்ரெஷ் ரேட்டிங் 90 Hz மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேவை நமக்கு 20:9 என்ற ஆஸ்பெக்ட் ரேஷியோட கொடுத்துருக்காங்க. பிக்சல் டென்சிட்டின்னு பார்க்கும்போது 409 பிக்சல் per inch கொடுத்துருக்காங்க. அண்ட் Mi 11X பொறுத்த வரைக்கும் இங்கே 6.67 inches Full HD+ டிஸ்பிளே தராங்க. இதுவும் AMOLED பேனல் தான். அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட்டிங் 120 Hz கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேவை நமக்கு 20:9 என்ற ஆஸ்பெக்ட் ரேஷியோட தான் கொடுத்துருக்காங்க. பிக்சல் டென்சிட்டின்னு பார்க்கும்போது 395 பிக்சல் per inch கொடுத்துருக்காங்க. ஓகே, டிஸ்பிளே நமக்கு ரெண்டு மொபைலுமே AMOLED கொடுத்துருக்காங்க. ஸோ மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு மொபைலுமே சிமிலராக தான் இருக்கும். பட் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் Mi 11Xல தான் பெட்டராக இருக்கும். பிகாஸ் நமக்கு 120 Hz டிஸ்பிளே இருக்குது. ஸோ நான் Mi 11Xக்கு ஒரு ஸ்டார் தரேன். இப்போ நம்ம கேமராஸ் பற்றி பார்க்கலாம். கேமராஸ் பற்றி பார்க்கும்போது OnePlus Nord 2 இங்கே 50 MP ட்ரிபிள் கேமரா செட்டப் தராங்க. 50 MP பிரைமரி கேமரா. இதில் நமக்கு OIS சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. 8 MP வைட் ஆங்கிளும் இருக்குது. 2 MP மோனோக்ரோம் சென்சாரும் நமக்கு இருக்குது. 4K 30 fps நம்மளால் ரேர் சைடில் இருக்க பிரைமரி கேமரா யூஸ் பண்ணி வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் செல்ஃபி கேமரா இங்கே 32 MP கொடுத்துருக்காங்க. இது யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோஸ் 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் Mi 11Xல நமக்கு 48 MP ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 48 MP பிரைமரி கேமரா, 8 MP வைட் ஆங்கிள், 5 MP மேக்ரோ சென்சார் கொடுத்துருக்காங்க. ரேர் சைடில் இருக்க பிரைமரி கேமரா யூஸ் பண்ணி 4K 30 fps நம்மளால் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் செல்ஃபி கேமரான்னு பார்க்கும்போது இங்கே 20 MP கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணியும் நம்மளால் 1080p வீடியோஸ் 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். ரியர் கேமராஸும் சரி, செல்ஃபி கேமராவும் சரி OnePlus Nord 2ல பெட்டராகவே இருக்குது. ஸோ நான் OnePlus Nord 2க்கு ஒரு ஸ்டார் தரேன். இப்போ நம்ம ப்ராசஸர் பற்றி பார்க்கலாம். ப்ராசஸர்னு வரும்போது OnePlus Nord 2 இங்கே Dimensity 1200 யூஸ் பண்ணியிருக்காங்க. GPU Mali G77 இருக்குது. அதுவே Mi 11Xனு பார்க்கும்போது இங்கே Snapdragon 870 கொடுத்துருக்காங்க. GPU Adreno 650 இருக்குது. இந்த ரெண்டு ப்ராசஸருமே ஒரு நல்ல லெவல் ப்ராசஸர் தான். நல்ல பர்ஃபார்மன்ஸை இது வெளிப்படுத்தும். அண்ட் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸுமே ரெண்டு மொபைலுமே நல்லா தான் இருக்கும். பட் சைட் பை சைட் கம்பேரிசன் வச்சு நம்ம நோட் பண்ணும்போது Mi 11X கொஞ்சம் பெட்டராக இருக்க சான்சஸ் இருக்குது. ஏன்னா Snapdragon 870 1200 விட கொஞ்சம் பெட்டரான சிப்செட் தான். ஸோ உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் Mi 11Xை சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் இதில் தான் பெட்டராக இருக்கும். இல்லை எனக்கு பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் OnePlus Nord 2 கூட சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் எங்கள் Mi 11Xக்கு ஒரு ஸ்டார் தரேன். இப்போ நம்ம பேட்டரி பற்றி பார்க்கலாம். பேட்டரி பற்றி பார்க்கும்போது OnePlus Nord 2 இங்கே 4500 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. அண்ட் சார்ஜிங் 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. அதை பாக்ஸ்லேயும் இன்க்ளூட் பண்ணுறாங்க. அண்ட் Mi 11Xனு பார்க்கும்போது இங்கே 4520 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் சார்ஜிங் 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. அதை பாக்ஸ்லேயும் இன்க்ளூட் பண்ணுறாங்க. பேட்டரி ரெண்டு மொபைலுமே கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்குது. அண்ட் சார்ஜிங்னு வரும்போது OnePlus Nord 2 கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஸோ நான் OnePlus Nord 2க்கு ஒரு ஸ்டார் தரேன். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு வரும்போது ரெண்டு மொபைலுமே நமக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்க்கான சப்போர்ட் இருக்குது. ரெண்டு மொபைலுமே நமக்கு 3.5 mm ஆடியோ ஜாக் இல்லை. அண்ட் Mi 11Xல நமக்கு ஏர் பிளாஸ்டர் சப்போர்ட் இருக்குது. ஸோ நான் Mi 11Xக்கு ஒரு ஸ்டார் தரேன். இப்போ நம்ம ஸ்டோரேஜ் அண்ட் ப்ரைஸிங் பற்றி பார்க்கலாம். OnePlus Nord 2ஓட 6GB 128GB வேறு நமக்கு 28,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் Mi 11Xோட 6GB 128GB வேறு நமக்கு 30,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ OnePlus Nord 2 கொஞ்சம் ப்ரைஸிங் கம்மியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோட கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். நம்மளோட ஸ்டார் ரேங்கிங் வைஸ் பார்க்கும்போது OnePlus Nord 2 3 ஸ்டாரும், Mi 11X 4 ஸ்டாரும் வாங்கியிருக்கு. இந்த ஸ்டார்ஸ் எந்தெந்த செக்மெண்ட்டில் வாங்கியிருக்குன்னு பாருங்கள். அந்த செக்மெண்ட்டும் உங்களுக்கு முக்கியமான பாருங்கள். அதை பொறுத்து உங்களோட மொபைலை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சின்னதாக ஒரு ரீகால் பார்க்கலாம். பில்ட் அண்ட் டிசைன் வரும்போது டிசைன் உங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். அண்ட் பில்ட் ரெண்டு மொபைலுமே நல்லா தான் இருக்குது. டிஸ்பிளே Mi 11Xல நல்லாயிருக்கு. கேமராஸ் ரெண்டு மொபைலுமே கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்குது. அண்ட் செல்ஃபி கேமரான்னு வரும்போது OnePlus Nord 2 இங்கே பெட்டராக இருக்குது. அண்ட் ப்ராசஸர் Mi 11Xல தான் நல்லாயிருக்கு. பேட்டரி ரெண்டு மொபைலுமே கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்குது. அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் வைஸ் OnePlus Nord 2 கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அண்ட் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் வைஸ் நமக்கு Mi 11Xல ஏர் பிளாஸ்டர் எக்ஸ்ட்ரா கிடைக்குது.
OnePlus சூஸ் பண்ணுறது மூலமாக நமக்கு பிராண்ட் வேல்யூவும் கிடைக்குது அண்ட் ப்ரைஸிங்கும் கொஞ்சம் கம்மியாகுது. ஓகே கைஸ், இதை பேஸ் பண்ணி உங்களோட மொபைலை சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த 2 மொபைலில் எந்த மொபைல் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த மொபைலை நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி ஃபுல் ரிவ்யூவை பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. Mi 11Xோட ஃபுல் ரிவ்யூ நம்ம சேனலில் இருக்குது, ஐ கார்டில் தர, வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் பிளேலிஸ்ட்டில் கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே கைஸ், வீடியோட இறுதிக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், நம்ம பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்ஃபர்மேட்டிவ் வந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. ஏன்னா யாரும் அந்த மாதிரி பண்ண மாட்டேன்றீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். திங்க் பாசிட்டிவ், பி பாசிட்டிவ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.